ஹே அம்மி எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் குட். எனக்கு தெரியும், நான் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் மிஸ்டர் டெவிலோட எபிசோட்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு போட்டு. ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன். ஓகே, நான் இனிமேல் கொஞ்சம் கன்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால அப்படி தான் இருக்கும். இல்லைனா மட்டும் ரொம்ப நல்லா இருக்குமான்லாம் கேட்டுறாதீங்க. என் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் ஹார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம எபிசோடு 4 தான் பார்க்க போகிறோம். வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம கடைசியாக இதில் முடிச்சிருப்போம்னா, நீங்கள் வந்து ஜங்குக்கு வந்து ஊட்டி விட்டுருப்பீங்க. அவங்க வீட்டில் எல்லோரும் உட்காந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் ஊட்டி விட்டுருப்பீங்க. ஜங்குக்கும் அப்போ உங்களை பார்த்துட்ருப்பான். அண்ட் அன்றைக்கி அப்படி தான் ஏதோ இந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருப்பாங்க. ஜங்குக்கு வந்து சரி கிளம்பலாமா, டைம் ஆச்சு, நான் இங்கே இருக்கணும். டேய் இருடா, இப்போ தான் எல்லாம் முடிஞ்சுது, அதுக்குள்ளே அவளை கூட்டிகிட்டு எங்கே போகிறேம்மா? நிறைய வேலை இருக்குது எனக்கு, சரியா? இன்றைக்கி தான் நான் என்னோடய இடத்துல போய் உட்காந்து வேலையை பார்க்கணும். சிஇஓ என்ன என்னோடய ரொம்ப நாள் கனவுமா அது. சரிடா, நீ பையனையாவது விட்டுட்டு போய. சரி, ஓகே, அவன் இங்கே இருக்கட்டும், நான் ஈவினிங் வந்து கூப்பிட்டுக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒயன் பார்த்துருந்துக்கோண்ணே, ஈவினிங் உன்னை வந்து நான் கூப்பிட்டு போகிறேன், சரியா? பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உங்களுக்கு அப்படியே இதெல்லாம் புதுசாக இருக்குது. என்னடா இதெல்லாம் சொல்லிட்டு போகிறானே, அவ்வளோ அக்கறையா? நேற்று நைட்டு நடந்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையேன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அவரை பார்த்துட்டு சரி ஓகேங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் அன்றைக்கி டே அப்படி தான் போகுது. நீங்கள் எங்கள் எல்லாருக்கூடயும் பேசிவிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கீங்க. அண்ட் உங்களோட மீன்வேல் எங்கள் சிஸ்டரோட ட்ரீட்மெண்ட்டும் நல்லா போயிட்டுருக்கு. ஜிமின் அங்கே ஆஃபீஸ் போகிறான். ஆஃபீஸ் போகும்போது லைக் எல்லோரும் மர்மரிங் வாய்ஸ்லாம் கேட்குது. அண்ட் நேராக அவளோட சீட்டில் போய் உட்காரான். அப்போது அங்கே ஜிமினுக்குன்னு ஒரு பிஏ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவள் வரா. அந்த பொண்ணோட பேர் வந்து நேஹா. சார், உங்களுக்கு இன்றைக்கி இந்த மீட்டிங் இருக்குது. நீங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 3 PM அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். அது ஒரு 1/2 hour இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவளோட ஷெட்யூல் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு டக்கு நேஹா நிறுத்தி, நேஹா என்ன எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, நல்லா நடக்குதுங்க? அது சார், உங்களை ஒரு பொண்ணை அடித்தாங்கல்ல. அடித்தாங்களா? இன்னும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்களா? அவள் என்னோடய ஒய்ஃப், தெரியும்ல? இல்லை சார், அந்த மாதிரி தான் எல்லோரும் பேசுகிறாங்க ஆஃபீஸில். நீங்கள் அதை பற்றி எதுவும் வரி பண்ணாதீங்க சார், அதான் நான் இருக்கேன்ல. வாட்? இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் எல்லாரையும், ஓகே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து லைக் செடியூஸ் பண்ணுற மாதிரியே பேசுகிறா. ஜங்குக்கு அது புரியுது. பட் இருந்தாலும் இப்போ அதை பற்றிலாம் கேர் பண்ணிக்க டைம் இல்லை. அவருக்கு இன்னும் டென்ஷன் தான் அதிகமாகுது. ஏன்னா லைக் இந்த அடித்த விஷயத்தை இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இந்த மீட்டிங்கும் வழக்கு போல் நடக்கும்போது ஜங்குக்கை பார்த்து ஒருத்தர் சிரிச்சிடுறாரு. ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவருக்கு தெரியும் எதனாலன்னு. அவர் மீட்டிங் அப்படியே விட்டுட்டு கிளம்பி வராரு. கிளம்பி நேராக உங்களை தான் கூப்பிட்றதுக்கு வராரு. கூப்பிட்றதுக்கு வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு வேக வேகமாக போகிறாரு. நீங்கள் வந்து ஜங்குக்கு எதுக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு போகிறீங்க? நைட் தானே வரேன்னு சொன்னீங்க. இப்போவே உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். ஏன் நைட் வரைக்கும் இருந்தேன் என்ன முடுங்க போகிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து இல்லை அவங்க ஏதாவது நினைக்க, அது எனக்கு தெரியும், நீ மூடிட்டேன் கூடவா அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. வேகமாக கையை பிடிச்சி இழுத்து, உங்களுக்கு கை வலிக்குது ஜங்கு, கொஞ்சம் பொறுமையாக ஜங்குக்கு எனக்கு வலிக்குது. இப்படி தானே எனக்கு ஒழிச்சிருக்கோம். நீ பண்ண வேலையால் எனக்கு எல்லா இடத்துலையும் இந்த மரியாதையை போச்சு. யார் நீ? என் மேலே ஒருத்தவங்க கூட யாரும் கை வச்சதில்லை, என் அம்மா கூட நடிச்சதில்லை. ஆனால் நீ என்ன எல்லோரும் நடி வச்சு அடிச்சு இவ்வளோ பெரிய வேலை பார்த்து வச்சுருக்க தெரியுமா? ஐயோ, இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஜங்கு, நான் வேணும்னு பண்ணல, நீ ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்ட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் வேகமாக ட்ரைவ் பண்ணுறான். ட்ரைவ் பண்ணிவிட்டு நேராக உங்களை ரொம்ப கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் உள்ள.
உள்ளே இழுத்துட்டு போயிட்டு உங்களை கையை பிடிச்சி இழுத்து அப்படியே ஹாலில் தள்ளி விடுறான். தள்ளி விட்டோடனே நீங்கள் நேராக போய் அங்கே விழுக்கிறீங்க, அந்த டேபிளில் இடித்து விழுக்கிறீங்க. ஆ ஜங்குக், என்ன பண்ணுறீங்க? வலிக்குது. என்னடி இன்னும் வலிக்குது? நானும் இதெல்லாம் சரியாயிரும்னு நினச்சி எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் ஒருத்தனும் வந்து அவனை அடிச்சா தானே அப்படின்னு கேட்குறானுங்க. இதை பற்றி நான் அவ்வளோ இலக்கிற மாதிரி திருத்தா? இல்லை ஜங்குக், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. நான் அப்படிலாம் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன். சாரி. என்னடி சாரி அப்படின்னு சொல்லி உங்கள் சின்ன ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. அவருக்கு செம்ம கோவம் இருக்குது, அவர் கண்ணிலே தெரியுது. அவர் பக்கத்தில் அப்படியே இந்த கிளாஸ் டேப்பில் வேகமாக அடிக்கிறாரு. செம்மையாக உடையுது. இது உடஞ்சி லைக் உங்கள் காலில் கையிலலாம் இடம் கிழிச்சிருது. உங்களுக்கு செம்ம பெயின், ப்ளட் வேறு வந்துட்டுருக்கு. அது அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு கண்ணு முன்னாடியே நிற்காத, வீட்டை விட்டு வேலை போ. என்னது ஜங்குக், என்னால் எந்திரிக்க கூட முடியல. வேணாம், வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு. நான் சொல்கிற வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. வீட்டு விட்டு வெளில போடி. ஜங்குக் வேணாம் ஜங்குக், இதெல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னால் வலி தாங்க முடியல, ப்ளட் போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் அழுகிறீங்க. ஜங்குக் உங்கள் கையை வேகமாக பிடிச்சிட்டு உங்களை வேகமாக வெளில இழுத்துட்டு போய் வெளில விட்டு உங்கள் கதவை க்ளோஸ் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே மலையிலே நிற்கிறீங்க, அந்த கார்டன்லேயே நின்றுட்டுருக்கீங்க. உங்களை அந்த மெய்ட் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு யாராலையும் எதுவும் பேச முடியல. அவங்க அப்படியே போயிடுறாங்க. ஜங்குக் செம்ம கோவத்தில் இருக்கான்னு தெரியுது. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லோரும் வேலையை முடிச்சுட்டும் போயிடுறாங்க. லைக் டைம் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே நின்றுட்டே தான் இருக்கீங்க. மழையும் நிற்கிற மாதிரி தெரில. ஜங்குக் மேலே போயிட்டு குளித்து எல்லாம் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே அவனை காமாக்குறான். காமாகிட்டு உட்காந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போது உங்களுக்கு ஜங்குக்கோட அப்பா வந்து ஜங்குக் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு, ஜங்குக் என்ன பண்ணுற? இருக்கேன்பா. என்ன கால் பண்ணீங்க? என்னாச்சு இன்றைக்கி ஆஃபீஸில்? ஒன்றும் இல்லைப்பா. என்ன மீட்டிங்கை விட்டு பாதிலே போயிருக்க? என்னாச்சு? இல்லைப்பா, அது மீட்டிங்கில் இங்கே பாரு, மற்றவன் என்ன நினைக்கிறாங்களோ உனக்கு முக்கியம் இல்லை. அவன் ஒய்ஃபு, புரியுதா? மற்றவன் இது நினைக்கிறான் அது நினைக்கிறான் எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட வீட்டில் போய் எதுவும் கோவத்தை காமிச்சிட்ருக்காத. அந்த பொண்ணே பாவம். சரிப்பா. இப்போ நீ மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ண போய் அதை மறுபடியும் நியூஸில் எடுத்து போட்டானுங்கன்னு வச்சுக்கோ, நம்ம மரியாதை தான் போகும். அவள்கிட்ட கோவத்தை காமிக்காமல் கொஞ்சம் அமைதியாக போ. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. நைட்டு ஒரு 9 ஆகிடுச்சு. 9 to 9:30 PM அந்த மாதிரி இருக்கும். டைம் ஆகிடுச்சு. ஜங்குக் வந்து அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு, ஐயோ அவளை வெளியே விட்டோமே அப்படின்ற மாதிரி. அவர் டக்குன்னு டெரேஸில் வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வெளியவே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு உடம்புலாம் ரொம்ப ஷேக் ஆகுது. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் கால்லேருந்து கையிலேருந்து ப்ளட்டு போயிட்டே இருக்குது இந்த மலையில். ஜங்குக் பார்த்துட்டு, இதுக்கு மேலே விட்டால் செத்துருவா அப்படின்னு கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்துட்டு உங்களை உள்ளே வர சொல்கிறாரு. உள்ளே வாடி. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. கோமா ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. என்ன மறுபடியும் சீன் கிரியேட் பண்ணுறதாத வயன், ஒழுங்காக உள்ளவா. நான் வரமாட்டேன், செத்தாலும் அப்படியே செத்து போயிடுறேன். என்ன நீ பேச அவன்கிட்ட போயிட்டே இருப்பேன், சும்மா உங்ககிட்ட வந்து கெஞ்சிருப்பேன் நினச்சிருக்காத, புரியுதா? அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் அப்படி நின்றுட்டுருக்கீங்க. அவர் கடுப்பாகி போகிறாரு உள்ளே, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு. அப்புறம் அவருக்கு மறுபடியும் 1/2 hour வந்துட்டு, இன்னும் இவ்வளோ திமுறை அதுக்கு வெள்ளைன்ட்டுருக்கு. ஜங்குக் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறா. இதுக்கு மேலே டென்ஷன் ஆச்சுன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு ஜங்குக் வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக வெளில வரான். இந்த மலையில் அவனும் நினச்சி உங்களை பார்க்குறான். என்ன பண்ணும்? நீ பண்ண வேலைக்கும் காலையில் வந்து மன்னிப்பு கேட்கணுமா? நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் உங்களை டக்குன்னு தூக்கிடுறான். தூக்கிட்டு நீங்கள் விட்டுங்க ஜங்குக், என்னை விட்டு, ஜங்குக் என்னை விடு அப்படி நீங்கள் கத்துறீங்க. உங்களை வேகமாக பிடிச்சி
தூக்கிட்டு போகிறான். மேலே போயிட்டு ரூமில் போயிட்டு உட்கார வைக்கிறான். அவங்களுக்கு உடம்புலாம் அப்படியே நடுங்குது. அவன் வந்து ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவங்க மேலே பொத்தி விடுறான். பொத்தி விட்டுட்டு, என்னடி உனக்கு அவ்வளோ திமிரு, உள்ளே வர சொன்னால் உள்ள வர மாட்டியா, நான் எதுவும் பண்ண மாட்டேன் நினச்சிட்ருக்கியா, என்ன நேற்று நைட் நடந்தது ஞாபகம் இருக்குல்ல, நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க, மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. ஜங்குக் டக்குன்னு உங்கள் சின்ன பிடிச்சவங்க ஃபேஸ் க்ளோஸாக வச்சு, என்ன நான் இங்கே பேசின்னு இருக்கேன், நீ அப்படியே திரும்புகிற, என்ன திமுறா அடக்குவா, வேணாண்டி, ரொம்ப தப்பு பண்ணுற, மௌலிய உன் ஆட்டிடியூட் மாதிரிலாம் என்கிட்ட காட்டாத அப்படின்றாரு. நீங்கள் வந்து அவரை பார்த்துட்டு, நான் ஒன்றும் ஆட்டிடியூட் காட்டல, உங்களுக்கு கொஞ்சமாவது இறக்கணும் ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் என்ன வெளில விட்டுருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன இப்போது நான் செத்தாக போயிட்டேன் அப்படின்னு பார்க்குறாரு. உங்கள் கை காலெலாம் ப்ளட் வந்துட்டுருக்கு. பார்த்துட்டு இரு அப்படின்ட்டு போய் அங்கேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கிட்ட எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அது எல்லாத்தையும் பேண்டேட் போட்டு விடுறாரு. க்ளீன் பண்ணி பேண்டேட் போட்டு விட்டுட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு சாரீ தான் வியர் பண்ணியிருக்கீங்க. அந்த சாரீ ஃபுல்லாக ரிவீலிங்காக தெரியுது. உங்கள் உடம்புலேருந்து ஃபுல்லாக லைக் உங்கள் நெக்லேருந்து அந்த ரெயின் ட்ராப்ஸு அந்த எல்லாமே வந்துட்டுருக்கு. அவர் உங்களை பார்த்துட்டு அப்படியே ஒரு செகண்ட் போய் கால் பண்ணுறாரு. பண்ணிட்டு சரி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்றாரு. நீங்கள் ட்ரெஸ் எதுவும் இல்லை, என்ன எல்லாம் இருக்குமே வந்திருக்குமே நேரத்துக்கு, இல்லை எதுவும் இல்லை, சரி இரு நான் ஷர்ட் எடுத்துறேன் அதை போடு அப்படின்றாரு. என்னது இது தலையை தொட, எதுக்கு இப்போ நடிக்கிறீங்க என் மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரி, தாயே எனக்கு மேலே அக்கறை மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, என் அப்பனுக்காக தான் உனக்கு மூடிட்டு சும்மா வச்சுருக்கேன் நான், தலையை தொட அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க டேரேஸோட. அப்போது அவரே டவல் எடுத்துகிட்டு வந்து அப்படியே தொடச்சி விட்றாரு. உங்கள் தலையை தொடச்சி விட்டுட்டு உங்கள் ஹேர்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு அப்படியே உங்களே பார்க்குறாரு. உங்கள் 2 பேருக்கும் வந்து இன்டென்ஸாக ஐ கான்டாக்ட் போகுது. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வராரு. வந்து உங்களை அப்படியே வந்து லைட்டாக கிஸ் பண்ண வராரு. நீங்கள் அதுக்குள்ளே அப்படியே தள்ளி வந்துடுறீங்க. அவர் அப்படியே கான்ஷியஸுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு சரி ஷர்ட் எடுத்துகிட்டு வரேன் போடுண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அவர் போயிட்டு ஒரு ஒயிட் ஷர்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. அதான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், லைக் அது ஃபார்மல் ஷர்ட் தான். இது நீங்கள் போட்டுட்டு உட்காண்ட்ருக்கீங்க. அந்த ஷர்ட் போட்டுட்டு அது உங்களுக்கு தைஸ் வரைக்கும் தான் இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே கீழே எடுத்து மறைக்கிறீங்க. மறைச்சிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வரான், வந்து பார்க்குறான். பார்த்துட்டு என்ன கரெக்டாக இருக்கா, இருக்கு, சரி என்ன சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோடனே நீங்கள் அப்படியே அவரை பார்த்து மறைக்கிறீங்க. நான் உன்னை சாப்பிட்டேன்னு சொல்லலைன்னா இல்லைன்னு சொல்லு அப்படின்றாரு. நீங்கள் வந்து ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நீங்கள் தானே மலையில் வெள்ளை விட்டீங்க, எப்படி நான் சாப்பிட்ருப்பேன், ஓ ஆமாம்ல வரேன்ட்டேன், சரி என்ன சாப்பிட்ற, எனக்கு பசிக்கல, என்ன கொஞ்சம் இறங்கி வந்தால் ரொம்ப தான் ஏறி போயிட்டேரு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் வந்ததுலேருந்து, என்ன சாப்பிட்றியா இல்லையா, இவ்வளோ கேள்வி கேட்குற எல்லாத்துக்கும் திமிரா பதில் சொல்லிட்டுருக்கேன், ஏன் நினச்சிட்ருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. சங்கோ கிட்ட வராதுங்க, வேணாம், ஏன் என்ன பண்ணுவேன், இந்த ரூமில் நான் வந்து நீங்கள் மட்டும்தான் இருக்கும், நான் தான் நடக்கும் தெரியும்ல, சங்கோ வேணாம் நான் எதுவும் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னடி நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு தெரியாமல் சொல்லிட்டேன்னா நான் மன்னிச்சிருவாங்களா, அதெல்லாம் மன்னிக்க முடியாது, ஏதாவது மன்னிக்கணுன்னா பண்ணு, நினைக்கிறேன், நானும் பண்ணும் மன்னிக்கணும்னா இப்போது நானும் உன்ன மாதிரியே வெட்டாயிட்டேன்ல, அதாவது வெட்டுனா
மேலே ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு, எனக்கு நீயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிடு அண்ட் நீயே தான் எல்லா ட்ரெஸ்ஸும் மாற்றி விடணும், சரியா? விளையாடுறீங்களா? நானும் விளையாடவே இல்லையே, ஏன் விளையாடணுமா அப்படின்னு கிட்ட க்ளோஸாக வராரு. இந்த பாரு, நீ நினைக்கிற அளவுக்குலாம் நான் ரொம்ப நல்ல பையன்லாம் கிடையாது. உன்னை இங்கேயே முடிச்சுட்டு போயிடுவேன். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் முடிக்க வேணாமேன்னு பார்க்குறேன், அவ்வளோதான். உன் கன்சர்ன் இல்லாமல் தொட முடியாதுல்ல. நீ ஏன் வருவ வந்து என்னை தொடுங்க ஜங்குக்குன்னு கேட்பேன், அப்போது நான் உன்னை தொடுவேன். அது வரைக்கும்லாம் உன்னை தொட மாட்டேன் நான் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி, இப்போ நீ பண்ணுறியா இல்லை நான் பண்ணவா? என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஜங்குக்கோட ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க. ரிமூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து என்ன இது அவ்வளோ தூரமாக நின்று கை இங்கே வச்சுட்டு ரிமூவ் பண்ணுற, கிட்டவா அப்படின்றாரு. நீங்கள் எதுக்கு கிட்டவாடி அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுத்துட்டு ரொம்ப க்ளோஸாக வச்சுருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது லைக் அவரோட ஹேண்டு பார்க்குறீங்க. அவர் கிளாஸ் உடச்சிருப்பார்ல, ஸோ அந்த வூண்ட் அப்படியே இருக்குது. அது ஒரு ஜஸ்ட் வாஷ் மட்டும் தான் பண்ணியிருப்பார், பேண்டேட்லாம் போட்டிருக்க மாட்டார். நீங்கள் அதை பார்த்துட்டு ரத்தம் வருது அப்படின்னும் போது தான் அவரே வந்து பார்க்குறாரு. ஆமாம்ல, மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் டக்குன்னு அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. உட்காந்து அவருக்கு வந்து நீங்கள் அந்த பேண்டேட் எடுத்து போட்டு விடுறீங்க. போட்டு விடும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா லைக் உங்களை அப்படியே இழுத்துடுறாரு. இழுத்த உடனே நீங்கள் டக்குன்னு அவரோட லேப்பில் போய் உட்காந்துடுறீங்க. லேப்பில் உட்கார வச்சு உங்கள் ஹிப்பில் ஹோல்ட் பண்ணி உங்களே பார்த்துட்ருக்காரு. உங்களை பார்த்துட்டு, ஆமாம், உனக்கு என்ன அவ்வளோ தைரியம்? நீ பண்ண வேலையால் ஆரவான் போகிறவங்களாம் பொண்டாட்டி கையில் அடி வாங்கினியான்னு கேட்குற மாதிரி கேட்குறான். எப்படி அவ்வளோ தைரியமாக முன்னாடி ஒருத்தர் நிற்கிறேன், வந்து அடிச்சுட்டு போகிறேன், இப்போ கூட உனக்கு பயம் இல்லை? இப்போயும் அந்த திமிர்த்தனத்தை காமிச்சிட்டு இருக்கல, என்னமோ இருக்கு உங்ககிட்ட. இவ்வளோ தைரியமாக அதுவும் இந்த ஜங்கு கிட்ட, ஜங்குக்கோட ரூம்லேயே உட்காந்துட்டு என்கிட்ட இவ்வளோ திமிரை காமிக்கிற, தைரியம் வந்து தாண்டி உனக்கு அப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் வந்து அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. சரி, அண்ணா ரொம்ப யோசிக்காத, நான் அதுவும் பண்ணலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. வந்து அதுக்கெலாம் பார்க்கல, என்ன விடுங்க. அதை எப்படி விடுறது? அதில் விட முடியாது. சரி, நான் மன்னிக்கணும் தானே? அதான் நீங்கள் சொன்னதுலாம் நான் பண்ணிட்டேன்ல, அப்புறம் நான் இல்லை, எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ. கிஸ்ஸா? நான் இது கொடுக்கணும்? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். பாருங்கள், நீங்கள் கான்ட்ராக்டில் இதெல்லாம் சொல்லலை. கான்ட்ராக்டில் நான் சொல்லியிருப்பேனே, நான் என்ன சொன்னாலும் அது நீனும் சொல்லக்கூடாதுன்ட்டு. மறட்டியா? ஜங்குக் வேணாம், நீயா கொடுக்குறியா இல்லை நானா கொடுக்குவா அப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஜங்குக் வேணாம் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக் வந்துட்டு உங்களோட நெக்கை அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு, உங்களோட சீக்ஸோடு சேர்த்து. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. அவரோட இன்னொரு ஹேண்ட் வந்து உங்களோட ஷர்ட்குள்ளே போய் அப்படியே உங்களோட பேக்கை ஹோல்ட் பண்ணி உங்களை அப்படியே டைட்டாக கிட்ட இழுக்கிறாரு. இழுத்துட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை வந்து கிட்ட வந்து அப்படியே பைட் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணல, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே கிஸ் பேக் பண்ணுறீங்க. அப்புறம் உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து அப்படியே அவரோட ஆப்ஸ் ஃபுல்லாக அப்படியே ட்ராவல் ஆகுது. நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக் விடுங்க போதும். ஏண்டு மூணாகுதா? இல்லை எனக்கு நான் விடுங்க, நானும் முடியவே இல்லையே,
எனக்கு இதெல்லாம் பத்தாதே. என்ன நீ 2 நிமிஷத்துக்கு எப்படி மூச்சு வாங்குற? நீ என் ஒய்ஃபு தெரியும்ல, என்ன சொன்னாலும் நீ பண்ணி தான் ஆகணும். என்ன போயிட்டுங்க ஜங்குக் அப்படின்னு நீங்கள் தள்ளுறீங்க. ஜங்குக் வந்து உங்களை அப்படியே வந்து பெட்டில் திருப்பி படுக்க வச்சு உங்கள் மறுபடியும் ஓவர் ஆகுறான். உங்கள் மேலே வந்துட்டு உங்களோட 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே மேலே லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணிவிட்டு அவனோட இன்னொரு ஹேண்டை வச்சு உங்களோட ஹிப்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட நெக்கு, உங்களோட க்ளீவேஜ், உங்களோட லிப்ஸ் எல்லாத்துலேயும் வந்து கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் வைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஜங்குக் என்னை விட்டு எனக்குலாம் வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்குது? இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னை விட்டு தாண்டி என்ன மாதிரி இருக்குது சொல்லு, விட்டுறேன். விட்டு ஜங்குக் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை வேகமாக எடுத்து தள்ளி விட்டுறீங்க. அவன் உடனே அவனை பார்த்துட்டு உங்கள் கை பிடிச்சி இழுக்கிறான். மறுபடியும் நீங்கள் மறுபடியும் வந்து அவன்கிட்ட தான் ஹிட் ஆகுறீங்க. ஜங்குக்கோட செஸ்டில் ஹிட் ஆகுறீங்க. ஜங்குக் வந்துட்டு உங்களை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான் ஹிப்பை. நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ யாரோ டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் டக்குன்னு ஜங்குக் விட்டு தள்ளி வந்துடுறீங்க. வந்தோடனே ஜங்குக் வந்து கமின் அப்படின்னு சொல்கிறான். அப்போது வெளில வந்து சார் நான் தான் சார் நேஹா வந்திருக்கேன். நேஹா? யார் நேஹா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போது ஜங்குக் வந்து எதுக்கு இந்த டைமில் வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு வெளில எழுந்துச்சி போகிறான். நீ ஜங்குக் ஷர்ட் போடாமல் போகிறது எனக்கு கடுப்பாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, வெளில போகிறீங்க. ரூம் டோர் நீங்களும் ஜங்குக் கூட அப்படியே வெளியவே வரீங்க. நேஹா வந்து வெளியே நிற்கிறான். நின்றுட்டு என்ன நேஹா என்ன பக்கம் என்ன அப்படின்றாரு. நேஹா வந்து என்ன சொல்கிறான்னா, சார் நீங்கள் உங்களோட ஃபைல் கொடுக்கலான்னு வந்த அதுக்கு தான். ஃபைல் கொடுக்குறது எதுக்கு இந்த டைமில் இங்கே வந்திருக்க? இல்லை சார் நீங்கள் மீட்டிங் வந்து அப்படியே போயிட்டீங்கள, அதனால தான் ஃபைல் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்றா. உங்களுக்கு அவளோட அந்த பாடி லாங்குவேஜே பிடிக்கல. உங்களுக்கு தெரியுது அவள் ஏதோ ட்ரை பண்ணுறா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து சரி எப்படி இருந்தாலும் ஒரு வருஷத்தில் எனக்கும் உனக்கும் எல்லாம் முடிஞ்சிடும், எதுக்கு நம்ம இதில் இன்வால்வ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. அப்போது ஜங்குக் வந்து அந்த ஃபைல் பற்றி அவகிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து அப்படியே கிச்சன் போகிறீங்க. கிச்சன் போய் நின்றுட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க நேஹாவையும் ஜங்குக்கும். அப்போது ஜங்குக் வந்து உட்காந்து ஃபைல்லாம் பார்த்துட்டு என்னன்னு கேட்டிருக்கான். அப்போது நேஹா வந்து அப்படியே வந்து பக்கத்தில் வந்து உட்கார்றா. பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அப்படியே ஜங்குக்கோட ஆப்ஸே பார்க்குறா. பார்த்துட்டு ஜங்குக் வந்து நேஹா கான்சன்ட்ரேட் பண்ணு, உங்ககிட்ட அந்த மீட்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதான் சார், அதுதான் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அப்படியே அது ஜங்குக் பார்த்துட்ருக்கும் போதே வந்து ஜங்குக்கோட ஆப்ஸில் லைட்டாக கை வச்சிட்றா. வச்சோன்னு உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்கள் அங்கே வந்து கிளாஸ் அப்படியே கீழே தள்ளி விட்டுறீங்க. ஜங்குக்கு வந்து அதை டக்குன்னு பார்த்துட்டான். பார்த்த உடனே அவனுக்கு டக்குன்னு புரிஞ்சிடுச்சு, ஓகே அவளுக்கு டென்ஷன் ஆகுது போல் அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கும் வந்துட்டு அப்படியே நேஹாவோட கையை வாங்கி அப்படியே அவன் ஆப்ஸில் வைக்கிறான். வச்சுட்டு நேஹா அப்புறம் எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு, ஆமாம் நீ இன்னும் சிங்கிளாக இருக்க அப்படின்னு கேட்குறான். நேஹா வந்து ஆமாம் சார் நானும் சிங்கிளாக தான் இருக்கேன், உங்களுக்காக தான் அப்படின்றா. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்கள் நிறைய எழுந்துச்சி வந்து அப்படி கொஞ்சம் வெளில வரலாமா, வந்து பேசிடலாமான்னு பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு உடனே ஜங்குக் வந்து உங்களே பார்த்த மாதிரி அப்படியே லைட்டாக பார்த்து ஸ்மோக் பண்ணிவிட்டு, அப்படியா சரி அப்போது நம்ம நாளைக்கு ஆஃபீஸில் கேபினுக்கு வந்து மீட் பண்ணலாம் சரியா அப்படின்னு விங்க் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்கள் வெளில வந்துட்டு ஜங்குக் உங்கள் வேலையில் நீங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கலாம்ல, எதுக்கு இப்போ இவங்களை இங்கே கூப்பிட்டு வச்சு பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக் வந்து என்ன ஏன் விடு, என் ஆஃபீஸு நான் அங்கே வேணா வேலை பார்ப்பேன், உனக்கு என்ன அப்படின்றாரு. நீங்கள் நேஹாவை பார்த்து மிஸ் நேஹா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் இடம் இல்லை, நீங்கள் ஆஃபீஸோடய உங்கள் எல்லா வேலையும் வச்சுக்கோங்க, இந்த வீட்டுக்கு வந்து ஃபைல் கொடுக்குற வேலைலாம் வச்சுக்க வேணாம் சரியா.
நானும் என் ஹஸ்பண்டும் பிஸியாக இருக்கிற டைமில் வந்து இப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணிருக்காதீங்க அப்படின்னா இன்னும் நேஹா வந்து மேம் இல்லை ஜங்குக் சார் அப்படி ஏதோ சொல்ல வரா. நீங்கள் அந்த ஃபைலை டக்குன்னு எடுத்து அதை மூடி அப்படியே அவள் கையில் கொடுத்துட்டு நேஹா ப்ளீஸ் இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் கேட்டவுடனே ஜங்குக்கு சிரிப்பு வருது. ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான் அட்மையர் பண்ணி அவனே அறியாமல். பார்த்தோடனே நேஹா உடனே வெளில போகிறா. உடனே ஜங்குக்கு வந்து நேஹா நேஹா அப்படி இப்படி கூப்பிட மாதிரி காமெடியாக வராரு. அப்படியே ஏங்கி கூப்பிடுற மாதிரி. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு முறைக்கிறீங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு என்னாடி என்ன நீ யார் அவளை வெளில அனுப்புறதுக்கு? நானே உன்னை சும்மா தான் கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறேன். நீ அவளை கூப்பிட்டு வெளில அனுப்புறியா? என்ன பொசசிவ் ஆகுதா உனக்கு? சேச்சா எனக்கு இதுக்கு பொசசிவ் ஆக போகுது. நீங்கள் அவள் கூட என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் என் கண்ணு முன்னாடி எதுவும் பண்ணாதீங்கண்ணா. தென் உன் கண்ணு முன்னாடி பண்ணக்கூடாது. உன் கண்ணு முன்னாடி அவளை மேட்ரே பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ஜங்குக்கு இப்பெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். பாடுறா நான் கோலம் வருது. உன்னை அவ்வளோ பண்ணுறேன். உனக்கு என்ன பொசசிவ்லாம் ஆகுது? நீ என்னை வெறுத்துருக்கணும் நேரத்துக்கு தெரியும்ல. அது தெரியும். என் கண்ணு முன்னாடி இப்படிலாம் பண்ணாதுங்க. ஏன் வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டே உங்ககிட்ட வராரு. நீங்கள் அப்படி பின்னாடி போயிட்டுருக்கீங்க. ஓகேடா, இந்த எபிசோட் நம்ம இதை முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.